நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு மருத்துவ சம்மந்தமான பற்றி பார்க்குறோம். பெண்களுக்கென்று ஒரு விசேஷமான ஒரு மருத்துவ குறிப்பை பற்றி பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து மாதவிலக்கு சிக்கல், மாதவிலக்கு வராமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மருந்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வேணால் அந்த பொருளை பார்க்க போனீங்கன்னா கடுகு, கருப்பட்டி இது ரெண்டும் தான் தேவையான அளவுக்கு 100 கிராம் எடுத்துக்கங்க. கடுகு முதலாக நல்லா பொடியாக்கி வச்சுக்கோங்க. நல்லா பொடியாக்கி வச்சுக்கிட்டு அதன் பிறகு இதையும் வெல்லத்தையும் போட்டு நல்லா இடித்து வச்சு ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணணும், காலை மாலை இப்படி 2 வேளை தந்துட்டு வாங்க. மாது விலக்கு வராமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். வந்து கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடாது. மாது விலக்கு உள்ளவங்க மட்டும் தான் வந்து சாப்பிடணும். சூதக வலி, அதை மாது விலக்கு அந்த கர்ப்பப்பையில் நீர் கட்டி உள்ளவங்க அவங்களும் இதை சாப்பிட்லாம். மாது விலக்கு வராமல் ரொம்ப நாள் 1 மாதம் விட்டு 1 மாதம் வரும். அந்த சுழற்சி மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த செஞ்சுக்கிங்க. இப்போ திரும்ப அந்த பொருளை சொல்ல போகிறோம் பாருங்கள். கடுகு 100 கிராம், அடுத்தது வந்து கருப்பட்டி 100 கிராம். ரெண்டும் தான் இதனுடைய பொருள். வந்து இதை முதல்ல கடுகு நல்லா பொடியாக்கி வச்சுக்கிங்க. அதன் கூட வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த கருப்பட்டி சேர்த்து இடித்து வச்சுக்கிட்டு உருண்டை பண்ணி வச்சுட்டு காலை மாலை இப்படி சாப்பிட்டுட்டே வாங்க. சூதக வலி, அந்த நீர்க்கட்டி சம்மந்தமானதெல்லாம் கரைஞ்சி வரும். ஒரு நல்லதான எளிமையான மருத்துவ குறிப்பு. பார்த்து பயனடையுங்க.